அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவான், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பது, பரிவர்த்தனை யோகம் அடைந்த குரு ராசியையும் உத்தியோகஸ்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பது பொருளாதார முன்னேற்றத்தை தரும் அமைப்பு, புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்பதையும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்குங்க. சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு, மனைவியின் கணவரின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குங்க. இதனால் நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ள சனி, 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் வீட்டில் சில பிரச்சனைகளையும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் குழப்பத்தையும் தருங்க. 5இல் சூரியன், ராகு, சுக்கிரன் இணைந்திருப்பதால உடல் நலத்துல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையீடு செய்து உங்களுடைய சக்தியை இழக்காதீங்க. அதே போல் தலை மற்றும் எலும்புகள்ல ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே முக்கிய கிரகங்களான குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே நன்மைகளை செய்யும் விதத்தில் உங்களுக்கு சஞ்சரிக்கிறாங்க. ஆனா மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தருங்க. அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகுங்க. வயோதிகர்கள் மற்றும் நிரந்தர உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வரும் விருச்சிக ராசியினர் குறிப்பிட்ட நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த வாரத்தில் நிச்சயம் ஒன்று சேர இருக்கீங்க. உஷ்ண கிரகமான செவ்வாயினுடைய நிலையினால இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. பிறருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. குறிப்பா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விலையுயர்ந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு தனியாக பெண்மணிகள் விலை உயர்ந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு தனியாக வெளியில் செல்ல வேண்டாங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம், விலையுயர்ந்த பொருட்கள் களவு போக நேரிடும். பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. திருமண முயற்சிகள்ல சிறு குழப்பம் மேலிட்டு அதன் பிறகு வரன் நிர்ணயமாகும். அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான், அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அதே போல் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்கள்ல செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் இரவு நேர பணிகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா உத்தியோகத்தில் பண பொறுப்பில் இருப்பவர்களும் ஆவணங்களை கையாள்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள்
மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அவசியம். பண விஷயங்கள்ல கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும், இருந்தாலும் லாபம் ஒரே சீராக இருக்குங்க. நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்கும். சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைய கொடுங்க. கூட்டாளிகளினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. இருப்பினும் உங்களுடைய விற்பனையை இவை பாதிக்காது. அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். இருந்தாலும் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாகாரகன் புதன் மட்டும் அனுகூலமாக இல்லைங்க. கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்கள்ல கவனக்குறைவு உண்டாகும். தக்க தருணத்தில் நினைவாற்றல் பாதிக்கப்படுதுங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில சூரியனும் அனுகூலமாக இல்லைங்க. அதே போல் வயல் பணிகள்ல சற்று கடினமாக இருக்குங்க. அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்காங்க. சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் சாதகமாக இல்லைங்க. அடிக்கடி ஒற்றை தலைவலி, தலை சுற்றல், கை கால்கள் மூட்டு வலி ஆகியவை உடலை வருத்துங்க. கூடுமான வரையில் ஓய்வெடுப்பது நன்மை அளிக்கும். சிறி உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என கிரகநிலைகள் வழிகாட்டுது. இக்காலகட்டங்களில் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்துக்கோங்க. சிக்கனமாக செலவு செய்யுங்க. சிறு உடல் உபாதையானாலும் அதனை உதாசீனப்படுத்தாமல் தக்க மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம் என்பதை கிரகநிலை குறிப்பா புதனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கந்தசஷ்டி கவசம் படித்து வாங்க. சிவந்த பூக்களால் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.